ஃப்ரெண்ட்ஸ், உலகத்திலேயே இன்னைக்கு ஒரு பெரிய சேஞ்ச் நடந்துட்டு இருக்கு. ஒரு சேஞ்ச்னா நம்மளோட மெட்டாவர்ஸ்ன்ற ஒரு உலகத்துக்கு மாறிட்டு இருக்கும். எவ்வளவு பேருக்கு அது தெரியும் தெரியல. இன்னைக்கு நீங்க உங்களோட ஃபேஸ்புக் ஓபன் பண்ணி பாருங்க, உங்களோட வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி பாருங்க, அங்க எல்லாருமே மெட்டான்னு ஒரு வார்த்தை இருக்கும். எவ்வளவு பேருக்கு அது என்னன்னு தெரியும்? சத்தியமா சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் 5 வருஷம் 10 வருஷத்துக்குள்ள இந்த உலகமே இப்ப இருக்கிற அப்படியே அந்தர் பல்ட்டியா இருக்கும். டோட்டலா வேற லெவலுக்கு போயிடும். இன்னைக்கே நிறைய விஷயம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? சோ அந்த ஒரு உலகத்துக்கு நீங்க இப்போ தயாராகலைன்னா ஒருவேளை நீங்க ரொம்ப ரொம்ப பின்னாடி போக வேண்டி வரும் வாழ்க்கையில. சோ அந்த மாதிரி ஒரு பிசினஸ் பிரசன்டேஷன் இப்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ், ஒரு 1-1.5 வருஷம் தான் ஆகுது. பெரிய ப்ராஜெக்ட் இது. என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, நேரா பிசினஸ் பிளானுக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு எல்லாருக்குமே தெரியும், உலக இன்னைக்கு ஆட்டி படைக்கிற விஷயம் வந்து இன்டர்நெட் இல்லையா? இன்னைக்கு இன்டர்நெட் யாரெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதுல அந்த ஸ்கிரீன்லயே போட்டுருக்கு பாருங்க. எனி ஒன் எனிபடி, யாரு கிட்ட வேணாலும் நீங்க ரோட்ல யாரை பார்த்தாலும் ஒரு மொபைல் இல்லாம இன்னைக்கு இல்ல. கரெக்டா? எந்த சர்வீஸ்லயும் எந்த பிசினஸ்லயும் இன்டர்நெட் இல்லாம இல்ல. எல்லா இடத்துலயுமே இருக்கு. எனி பிளேஸ் எனிவேர், எங்க போனாலும் இதுதான் இருக்கு இல்லையா? இன்னைக்கு ஒரு சினிமா டிக்கெட் புக் பண்ணணுமா, இன்டர்நெட் தேவை. ஒரு காஃபி குடிச்சிட்டு ஜிபே பண்ணணுமா, இன்டர்நெட் தேவை இல்லையா? ஒரு ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணணுமா, உங்களுக்கு பிசினஸ் கார்பரேட்ல ஒர்க் பண்ணணுமா, நீங்க தியேட்டர்ல இருக்கணுமா, எந்த இடத்துலயுமே இன்னைக்கு இன்டர்நெட் தேவை ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? ஆனா ஒரு கேள்வி உங்ககிட்ட என்னன்னா, அந்த இன்டர்நெட் மூலமா பல பேர் பல லட்சங்களும் கோடிகளும் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கேள்வி என்னன்னா, நீங்க இன்டர்நெட் மூலமா ஏதாவது சம்பாதிக்கிறீங்களான்றதான். நிறைய பேர் இல்லதான் சொல்லுவீங்கன்னு தெரியும் எனக்கு. இந்த பிசினஸ்ல நிறைய பேர் இன்னும் ஏர்ன் பண்ணல இன்டர்நெட் மூலமா இல்லையா? அந்த ஒரு பிசினஸ்குள்ளதான் நம்ம பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நான் பேச போறது 4 விஷயத்தை பத்தி ஒரு 2 நிமிஷத்துக்கு தான். ஏன்னா இந்த 4 விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு பிசினஸ் பிளான் ரொம்ப ஈஸியா புரியும். ரைட்? நேரம் என்னன்றது பார்த்துலாம். நம்பர் 1 வந்து பாத்தீங்கன்னா பிளாக் செயின் டெக்னாலஜி. நம்பர் 2 ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். நம்பர் 3 டீசென்ட்ரலைசேஷன். அண்ட் நம்பர் 4 வந்து கிரிப்டோ கரன்சி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த 4 விஷயமே எனக்கு ஒரு 1.5-2 வருஷம் முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா பெருசா ஒன்னும் எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா எனக்கு இன்னைக்கு என்ன தோணுதுன்னா, இந்த 4 விஷயம் நமக்கு தெரியலன்னா பெரிய ஒரு மிஸ்ஸிங், லைஃப்ல பெரிய ஒரு மிஸ்ஸிங் இருக்கும்ன்றது மட்டும் எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். சோ நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்லயும் ஒரு 2 நிமிஷம் நான் எடுத்துக்கிறேன், உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஓகேவா? சோ பிளாக் செயின் டெக்னாலஜின்னா என்னங்க? உலகத்திலேயே பைனான்சியல் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு பிளாக் செயின் டெக்னாலஜிக்குள்ளதான் மாறிட்டு இருக்கு. பிளாக்ன்றது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அங்க நம்மளுக்கு பார்க்கலாம், பிளாக்கு ஒரு செயின் கனெக்ட் ஆயிட்டே இருக்கு. இந்த பிளாக்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3 விதமா அது பிரிச்சிருக்காங்க. ஒண்ணு வந்து இந்த பிளாக்கோட அட்ரஸ், நடுவுல வந்து இந்த பிளாக்ல என்னெல்லாம் டேட்டா இருக்கோ அந்த டேட்டா, அண்ட் 3வது வந்து அடுத்த பிளாக்கோட அட்ரஸ். ஸோ எந்த பினான்சியல் டிரான்சாக்ஷனுமே இந்த மாதிரி இது ஃபுல் ஆயிடுச்சுன்னா அடுத்த பிளாக்கு போய் கனெக்ட் ஆயிடும், அடுத்த பிளாக்கு போய் கனெக்ட் ஆயிடும். இதுல என்ன நம்மளுக்கு யூஸ் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, யாராலுமே இதை ஹேக் பண்ண முடியாது, யாராலையுமே இதை சீட் பண்ண முடியாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா, பேங்க்ல என்னோட அக்கௌண்ட் ஹேக் பண்ணிட்டாங்க, என்னோட ஜிபே அக்கௌண்ட் ஹேக் பண்ணிட்டாங்க, இதை ஹேக் பண்ணிட்டாங்க, அதை ஹேக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஏமாத்து வேலையில இருக்காங்க. இந்த பிளாக் செயின் டெக்னாலஜில யாருமே ஏமாத்த முடியாது. அப்படி ஏமாத்தணும்னு நினைச்சிட்டு ஒரு ஹேக்கர், ப்ரொஃபஷனல் ஹேக்கர் உள்ள வந்து கை வச்சாலே அப்படியே சிஸ்டம் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடும். ஏன்னா ஒரு ஆளுக்கு ஒரு ஹேக் பண்ணணும்னா ஒரு 100 கம்ப்யூட்டர் ஒரே டைம்ல ஹேக் பண்ண வேண்டி வரும். அது சாத்தியமே இல்லை. ஏன்னா 1-2 டச் பண்றதுக்குள்ள எல்லாமே ஃபிகர் எல்லாமே மாறிடும். சோ அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி தான் பிளாக் செயின் டெக்னாலஜி. இது இப்ப எந்த இடத்துல எல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எல்லா துறையிலுமே இன்னைக்கு இருக்கு. ஓட்டிங்ல இருக்கு, ஹெல்த் கேர்ல இருக்கு, கிரிப்டோ கரன்சில இருக்கு, ரியல் எஸ்டேட்ல இருக்கு, பேங்கிங்ல இருக்கு, எல்லா இடத்துலயுமே வந்தாச்சு. ஒரு நல்ல விஷயம் நம்மளுக்கு உங்க தமிழ்நாட்டுக்கு வேணா சொல்றேன். முதல்ல பிளாக் செயின் பாலிசின்னு ஆரம்பிச்சது வந்து சவுத் இந்தியால, நம்மளோட தமிழ்நாட்டுல தான். 2020ல பிளாக் செயின் பாலிசி ஃபார் 2020ன்னு சொல்லி ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்காக அவங்க ஆரம்பிச்சாங்க. ஒரு ஜியோ எல்லாம் பாஸ் பண்ணி அது 2020ல ஆரம்பிச்சிருந்தாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, கம்ப்ளீட் இந்தியாலே பழைய ஸ்டேட்ல வந்துட்டு இன்னைக்கு பிளாக் செயின் பாலிசி அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். கேரளால பாத்தீங்கன்னா இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அகாடமியா ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க அங்க போயிட்டு ஒரு சர்டிபிகேஷன் கோர்ஸ் பண்ணி ஒரு கிராஜுவேட்டா வெளியில வந்தீங்கன்னா, இந்த பிளாக் செயின் அசோசியேட்டட் ஆன கம்பெனிஸ்ல உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கு. இது இங்க மட்டும் இல்ல, கேரளா மட்டும் இல்ல, நிறைய இடத்துல இப்போ அகாடமிஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ பிளாக் செயினுக்கு உலகம் மாறிட்டு இருக்குன்னு மட்டும் புரிஞ்சுங்க. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட், ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்னா என்னங்க?
இப்ப நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் ட்ரெடிஷனல் கான்ட்ராக்ட்னா என்னன்னு தெரியும். ட்ரெடிஷனல் கான்ட்ராக்ட் ராஜேஷ் சொன்னாரு, நான் கார்பரேட்ல இருந்தேன், அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் இன்சூரன்ஸுக்கு போனேன், அதுக்கப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்ல கொஞ்ச நாள் கால் வச்சேன், அதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட்ல ஒரு 7-8 வருஷம் இருந்தேங்க. இப்ப ரியல் எஸ்டேட்ல கான்ட்ராக்ட்னா என்னங்க? அது சேல் எக்ரிமெண்ட் இல்லையா, நம்மளோட பத்திரம், ரைட்? இப்ப அதுல என்ன நடக்குது? 2 பார்ட்டி இருக்காங்க, ஒரு பையர் ஒரு செல்லர் இருக்காரு. அந்த சேல் எக்ரிமெண்ட்ன்றது உங்களோட வீட்டு மனையோட டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும், இல்லோட வீடு அபார்ட்மெண்டோட டீடைல்ஸ் இருக்கும். அது ரெண்டுமே எடுத்து ஒரு தேர்ட் பார்ட்டி கிட்ட வச்சா மட்டும்தான் நம்மளுக்கு அந்த பிசினஸ் எக்ஸிகியூஷன் நடக்கும். அப்படின்னா பையர் கிட்ட இருந்து செல்லருக்கு வாங்க முடியறது இந்த ஒரு தேர்ட் பார்ட்டி மூலமா தான். அது ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸ்னு சொல்லலாம், இல்ல பஞ்சாயத்து ஆபீஸ்னு சொல்லலாம், புரோக்கர்னு சொல்றான் இல்லையா, மீடியேட்டர்னு சொல்லலாம். ஏதோ ஒரு 3வது மனிதர் இல்லாம இந்த பிசினஸ் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. கரெக்டா? ஆனா ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் என்னன்னா அதே 2 பார்ட்டி தான். நானும் நீங்களும் இருக்கலாம், இல்ல நீங்களும் உங்களோட நண்பரும் இருக்கலாம். நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட், அதுதான் மெட்டாஃபோர்ஸ். மெட்டாஃபோர்ஸ்ல நான் ஒரு பிசினஸ் பண்றேன்னா ஒரு நடுவுல ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ஒன்னு இருக்கு. அப்படின்னா யாராலையுமே மாத்த முடியாத ஒரு ஃபார்முலா. நான் இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிட்டு இந்த பிசினஸ்க்குள்ள வர்றேன்னா இந்த அமௌண்ட் யாருக்கு போகணும்னு ஒரு ஃபார்முலா ஆல்ரெடி போட்டாச்சு. அதை இதை டெவலப் பண்ண ஃபவுண்டருக்கு கூட மாத்த முடியாது. அந்த மாதிரி ஒரு சேஃபான விஷயம். பிளாக் செயின் டெக்னாலஜி எவ்வளவுக்கு எவ்வளவு செக்யூரோ அவ்வளோக்கு அவ்வளோ செக்யூர் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல நீங்க ஒரு ப்ரோக்ராம் பண்ணீங்கன்னா. அண்ட் இதுல பியூட்டி என்னன்னா, இப்ப நான் ஒரு வீட்டை மனை வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணி என் கையில வரதுக்கு ஒரு மாசம் 2 மாசம் ஆகும், பேப்பர்லாம் கரெக்டா வரதுக்கு இல்லையா. இங்க பிசினஸ் அடுத்த செகண்ட், ஒரு செகண்ட்ல ஃப்ரெண்ட்ஸ், ஒரு செகண்ட்ல உங்களோட அமௌண்ட் அந்த சைட்ல மாறிடும். இதுதான் நம்மளோட ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ஆஃப் மெட்டாஃபோர்ஸ், ரைட்? 3வது விஷயம் வந்து டீசென்ட்ரலைசேஷன் சொன்னேன். சென்ட்ரலைஸ்டு சொன்னா அது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், இன்னைக்கு நடைமுறையில இருக்கிறது தான், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். சென்ட்ரலைஸ்ட்னா மேல ஒரு பாஸ் இருப்பாரு, ஒரு மேனேஜர் இருப்பாங்க, ஒரு கம்பெனி இருக்கும், அவங்களுக்கு என்ன வேணா பண்ணலாம். நாளைக்கு உங்களை வேலை விட்ட தூக்கலாம், இல்ல உங்களோட பிரச்சனைகளை ஏதாவது உண்டு பண்ணலாம், இல்ல நீங்க ஒரு நெட்வொர்க் தான் பண்றீங்கன்னா உங்களோட ஐடியே மாத்திடலாம். சோ அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கிற விஷயம் தான் சென்ட்ரலைஸ் சிஸ்டம் இன்னைக்கு இல்லையா. அது மட்டும் இல்ல, இங்க ஒரு பிக்சர்ல காமிச்சிருக்காங்க பாருங்க, என்னோட பேங்க்ல இருந்து உங்களோட பேங்க்குக்கு வரணும்னா ஜஸ்ட் லைக் தட் வராது. அங்க கொஞ்சம் ப்ராசஸஸ் எல்லாம் இருக்கு, அது எல்லாமே முடிஞ்சிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஆனா ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் ஃபார்மேட்ல அந்த பிரச்சனை இல்லை, எல்லாமே டிரான்ஸ்பரண்ட் டிரான்சாக்ஷன், எல்லாருக்குமே எல்லாமே பார்க்கலாம். இப்ப நான் மேடை ஏறி நான் 10 லட்சம் ஏர்ன் பண்ணிருக்கேன், 1 கோடி ஏர்ன் பண்ணிருக்கேன் நான் சொல்றேன்னா அது சும்மா சொல்ல முடியாது. உங்களால கூட என்னோட இன்கம் பார்க்க முடியும், என்னோட காசை தொட முடியாது. ஆனா என்னோட இன்கம் என்னன்றது கிளியரா உங்களுக்கு மட்டும் இல்ல யாருக்கு வேணா பார்க்கலாம். அது என்னோட அந்த ரிசீவ் அட்ரஸ் ஒரு விஷயம் இருக்கு, அந்த ரிசீவ் அட்ரஸை வச்சுட்டு எனக்கு போயிட்டு உள்ள போய் பார்க்க முடியும். அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா, டிரான்ஸ்பரண்டான சிஸ்டம். அண்ட் ஃபைனலி நம்ம எல்லாமே இது பண்ணுறது வந்து கிரிப்டோ கரன்சி. நிறைய பேருக்கு தெரியும் கிரிப்டோ கரன்சின்னா என்ன தெரியும், இல்ல ஒரு ஐடியாவாவது இருக்கும். பிட்காயின் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. கிரிப்டோ கரன்சின்றது ஒரு டிஜிட்டல் கரன்சிங்க, அதுக்குன்னு ஒரு ஷேப்போ சைஸோ தூக்கமோ ஒன்றும் இருக்காது. கிரிப்டோ கரன்சின்றது ஒரு டிஜிட்டல் கரன்சி. முதல்ல 2009ல சத்தோஷி நாகமோட்டோன்னு ஒரு நபர் வந்து இது கொண்டு வந்தாருன்னு சொல்றாங்க. அவர் யாருமே பார்த்தது இல்லையா, ஒருவேளை அன்னைக்கு பார்த்திருக்கலாம், இன்னைக்கு யாருக்குமே தெரியாது. அவரோட எண்ணம் என்னன்னா, இந்த கிரிப்டோ கரன்சின்றது உலகத்திலேயே இந்த பிட்காயின் ஒரு விஷயம் இல்லைன்னா ஏதாவது ஒரு கிரிப்டோ வந்தா அது உலகத்திலேயே அது சேம் வேல்யூ இருக்கிற ஒரு கரன்சியா இருக்கும். இன்னைக்கு 10,000க்கு மேல நிறைய கரன்சி வந்தாச்சு. ஆனா எல்லாமே இன்னைக்கும் சொல்றது வந்து மதர் ஆஃப் கிரிப்டோனா பிட்காயின் தான். அன்னைக்கு 2009ல வரும்போது வெறும் 40 காசுக்கு, வெறும் 40 நயா பைசாக்கு வந்த பிட்காயின் இப்போ 60 லட்சம் கிட்ட வந்தாச்சுங்க. 40 காசு எங்க இருக்கு, 60 லட்சம் எங்க இருக்கு. சோ அந்த மாதிரி ஒரு கிரேட் கரன்சியை வச்சுதான் நம்ம இந்த பிசினஸ் பிளானும் நம்ம பார்க்க போறோம். ரைட் ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, ஸ்ட்ரைட்டா இப்ப நம்ம சில விஷயங்களுக்கு வருவோம். எல்லாருக்குமே ஒரு 2022க்கு முன்னாடி ஒரு பயம் இருந்தது, கிரிப்டோனா லீகலா, கிரிப்டோனா பேன் பண்ணிடுவாங்களா அப்படின்னு ஒரு விஷயம் இருந்ததுங்க. ஆனா இன்னைக்கு கிரிப்டோ இல்லாம எந்த கண்ட்ரியும் இருக்க முடியாதுன்றது நம்மளோட நிர்மலா சீதாராம் பினான்ஸ் மினிஸ்டரே சொல்லியிருக்காங்க. அவங்க ஒரு கிரிப்டோக்காக ஒரு ரெகுலேஷன் பில் ஆரம்பிச்சாச்சு 2022லயே. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியால ஒரு பைலட் டிஜிட்டல் ருபி லான்ச் பண்ணுவோம் சொல்லிட்டு நவம்பர் 1ஆம் தேதி 2022ல ஒரு டிஜிட்டல் ருபியை லான்ச் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, 2023-24க்குள்ள
இந்தியால எல்லா இடத்துலயுமே டிஜிட்டல் கரன்சி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடந்துட்டு இருக்கு, ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், கிரிப்டோ கரன்சியை வச்சு ஒரு பிளாக் செயின் டெக்னாலஜியில ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ன்ற ஒரு பியூட்டிஃபுல் ஃபார்முலால ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் ஃபார்மேட்ல இன்னைக்கு நீங்க பிசினஸ் பண்ண முடிஞ்சதுன்னா அதுக்கு மேல ஒரு பாக்கியம் ஒண்ணுமே இல்லைங்க. அந்த மாதிரி ஒரு பிசினஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ரைட், பார்க்கலாமா? ஓகே, இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம 4வது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ல இருக்கோம். 4வது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ல இருக்கோம்னா அப்போ 1, 2, 3 என்னன்னு கேட்பீங்க இல்லையா? வேற ஒண்ணும் இல்லைங்க, கோடீஸ்வரம் பாருங்க. அந்த காலத்துல வந்தது ஃபர்ஸ்ட் வேவ்ன்றது ஆயில் அண்ட் கேஸ்ல. ஆயில் அண்ட் கேஸ்ல வந்து அம்பானி அவங்க எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வேவ்லயே காசு நிறைய சம்பாதிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்தது செகண்ட் வேவ், ஆட்டோமொபைல் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. அடானி எல்லாம் அன்னைக்கு தான் வந்தாரு. அன்னைக்கு அவரு ஃபுல்லா காசு சம்பாதிச்சிட்டாரு. இன்னைக்கும் அவங்க 2 பேரும் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அவங்கள கிட்ட இன்னைக்கு போட்டி போட முடியுமா? சான்ஸே இல்லை. 3வது வேவ் தான் இன்டர்நெட் அண்ட் சாஃப்ட்வேர். நாராயணமூர்த்தி, விப்ரோவோட பேஎம்ஜி, மைக்ரோசாஃப்டோட பில்கேட்ஸ், இவங்க எல்லாம் வந்த காலம் தான் 3வது வேவ். இப்ப அதுவும் நம்மளால டச் பண்ண முடியாது. 4வது வேவ் கண்டிப்பா நம்மளுக்கு என்டர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்னு வந்து கிரிப்டோ கரன்சி, இன்னொன்னு Web3. Web3 உலகம் தான் நான் சொன்னேன். நம்மளோட மெட்டாவர்ஸ் என்ற வேர்ல்டுக்கு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு நம்ம மாறிட்டு இருக்கோம். நம்ம கொஞ்சம் வயசான இருக்காங்களா, நமக்கு தெரியுமோ இல்லையோ, நம்ம மக்கள் எல்லாமே தெரியும். நீங்க பாருங்களேன், மொபைலை வச்சு நோண்டுனாங்கன்னா எல்லாமே அவங்களுக்கு கரைச்சு குடிச்சிருக்காங்க. நம்மளே ஆச்சரியப்பட்டு இருக்கோம், நம்ம பசங்க என்ன இப்படி பண்றாங்கன்னு இல்லையா? சோ வேவ் மாறுது. உலகம் மாறிட்டு இருக்கிற இடத்துல நம்ம மாறலைன்னா நம்ம ரொம்ப ரொம்ப பின்னாடி போயிடுவோம்னு சொன்னேன் நான். ஓகே, சோ என்ன பண்ணலாம்? நமக்கு எல்லா இடத்துலயுமே இன்னைக்கு கிரிப்டோ கரன்சி வர ஆரம்பிச்சாச்சு. பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்ல அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. சின்ன சின்ன ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட்ஸ்ல அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஆட்டோ ரிக்ஷா டிரைவர் இன்னைக்கு கிரிப்டோ கரன்சி இருக்கான்னு கேட்கறான். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பான்ஷன்னால கிரிப்டோ கரன்சி இன்னைக்கு கூடிய சீக்கிரம் இந்தியா மொத்தம் இல்ல, வேர்ல்டு மொத்தம் இன்னைக்கு கவர் பண்ணிடுவாங்க கண்டிப்பா. ஓகே, இப்போ எல்லாருக்குமே தெரியும் 40 காசு இருக்கிற பிட்காயின் இன்னைக்கு 60 லட்சம் ஆயிடுச்சுன்னா எப்படி இந்த கிரிப்டோ ஏர்ன் பண்ணலாம்னு நீங்க கேட்கலாம் இல்லையா? நம்ம வந்து அதை ஒரு 3 டைப்ஸா டிவைட் பண்ணிருக்கோங்க. ஒன்னு வந்து கிரிப்டோ மைனிங்னு ஒரு விஷயம் இருக்கு. நீங்களே உற்பத்தி பண்ணலாம். உங்களோட கிரிப்டோவை நீங்களே மைன் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனா அதுக்கு பல கோடிகள் வேணும், இல்லைன்னா பல லட்சங்கள் வேணும். மாஸ்டர் கம்ப்யூட்டர் வேணும், நிறைய ஸ்டாஃப் வேணும், பெரிய இடம் வேணும். லாஜிஸ்டிக்ஸ் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ கிரிப்டோ மைனிங் இன்னைக்கு பெரிய அளவில் எல்லாருனாலையும் பண்ண முடியாது. கரெக்டா? நம்பர் 2, கிரிப்டோ ட்ரேடிங் பண்ணலாம். கிரிப்டோ ட்ரேடிங்னா என்ன? இந்த ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங் மாதிரி நீங்க கிரிப்டோ ட்ரேடிங் நீங்க பர்சனலாவும் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு ஆள் கிட்ட கொடுத்துட்டு நீங்க கமிஷன் வாங்கிக்கலாம். ஆனா அது ரொம்ப ரிஸ்க், ரொம்ப ரொம்ப ரிஸ்க். வந்தா வரும், வராட்டி டோட்டலா போயிடும். ரைட்? ஸோ அது